என்னாச்சு மாமா? உலகத்துல எங்க இந்த மாதிரி அக்கிரமத்தை கேள்விப்பட்டிருக்கிறியா? நான் பெத்த பொண்ணு என்ன பார்க்க கூடாதா, என்னோட பேசக்கூடாதா, இதுக்கு சட்டியை வேற வாங்கி இருக்கிறாங்களாம். அப்படியே செய்துட்டா ஒதுக்கி வச்சிருவாரா, வெட்டி விட்டுருவாரா? ஏண்டா இவங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? அப்பா என்னப்பா மனுஷாவ சரியான காட்டு மிராண்டியா இருக்காரு அவன். ஐயோ பேசாம இருமா, சபிக்காது. நேரம் வேற சரியில்லை, அவங்களுக்கு ஏதாவது ஆய்வுக்கு போகுது. என்னப்பா? நான் குழந்தை எடுத்துட்டு போறேன். என்னப்பா இவ? லீலா, லீலா, லீலா என்னாச்சு? என்னம்மா? ஐயோ என்னது? அக்கா ஒண்ணு இல்லக்கா. ஐயோ ஒண்ணு இல்ல. எப்படி காயப்பட்டுச்சு? அடிச்சானா? ஐயோ ஒண்ணு இல்லக்கா. ஒண்ணு இல்ல லீலா. லீலா என்னாச்சு சொல்லு. சொல்லு இல்ல மாமா. ஐயோ ஒண்ணு இல்ல சொல்றேன். ஐயோ ஒண்ணு இல்ல மாமா. ஒண்ணு இல்ல சொல்றேன். அவரோட தான் இருக்கணும்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சீங்களப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. லீலா மாமா, லீலா 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 எப்படி நான் இதை பொறுப்பேன்? என் குழந்தை முகத்தை பாத்தியாடா? அடி வாங்கி மூஞ்சி முகரையில பேர்த்திருக்குதுடா. என்னாச்சுன்னு கேட்டா என்ன பதில் சொல்ற பாத்தியாடா? என்ன பதில் சொல்ற பாத்தியா? என்ன இடிச்சு காட்டி போறடா. நீ தானே புருஷன் வீட்டுல போயிருக்க சொன்ன. நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன் பாக்குறேன். இதை பார்த்து என்ன பண்ண சந்தோஷமா இருக்க முடியும்? நான் எப்படிமா சும்மா இருக்க முடியும்? நானும் மனுஷன் தானம்மா. இந்த பிளாட்டா அதான் அந்த மரத்துக்கிட்ட இருந்து பாருங்க. அதான் அட மாணிக்க மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருங்க. மாப்பிள்ள வந்திருக்க வந்துடுறேன். வாங்க மாப்பிள்ள, வாங்க. நிலம் பார்க்க வந்தீங்களா? வாங்க காட்டுறேன். சரி, தண்ணி பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லையே இந்த ஏரியால? என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? நல்ல கிரவுண்ட் வாட்டர் உள்ள இடம் சார் இது. இல்ல சார், எது கேக்குறேன்னா இவ்வளவு பணத்தை போட்டு வாங்கிட்டு நாளைக்கு தண்ணி பிரச்சனை எல்லாம் வந்துருச்சுன்னா எல்லாம் வேஸ்ட் ஆயிடும்ல சார். என்ன நம்பி வாங்குங்க சார். வேணும்னா அக்கம் பக்கம் விசாரிச்சு பாருங்க. இதை பாருங்க, இப்பதான் பிளாட் வாங்கி ஒருத்தர் வீடு கட்டிருக்காரு, போர் போட்டிருக்காங்க சார். சார் 20 அடியில் அருமையான தண்ணி வந்திருக்கு சார். சரிங்க, உங்க பேச்ச நம்புறேன். ஆனா விலை தான் குறைக்க மாட்டேங்கிறீங்களா? என்ன சார், ஏற்கனவே விலையை குறைச்சி தானே சார் சொல்லியிருக்கேன். சும்மா இருங்க, பேச்சு குறைச்சா பத்தாது, உண்மையிலேயே குறைக்கணும். சரி சார், மொத்த அமௌண்ட்ல வேணா ஒரு 10 குறைச்சிக்கலாம் சார். சரிங்க. சரி, அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ வச்சுக்கலாம்? ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் உங்க சம்சாரத்து பேர்ல தானே சார்? எது? சம்சாரம் பேர்ல எதுக்குங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்? சார் பொதுவாக அப்படிதான் பண்ணுவாங்க. ஏங்க, ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறது நானு. என் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்ல சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்து ஆளாக்கிருக்காங்க எங்க அம்மா, அவங்க பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்ல சின்ன வயசுல இருந்து கூடவே இருக்காங்க என் தம்பி தங்கச்சி, அவங்க பேருக்கு பண்ணலாம். பொண்டாட்டி பேருக்கு எதுக்குங்க பண்ணோம்? நேத்து வந்தவன் பாருங்க, பணத்தை கொடுக்கறது நானு. நான் யார் பேர்ல விரும்புறேனோ அவங்க பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். சார் சாதாரணமா தான் நான் சொன்னேன், கோச்சிக்காதீங்க. நீங்க யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண சொல்றீங்களோ அவங்க பேர்லயே பண்ணி தரேன் சார். சார் எத்தனை கிரவுண்ட் சார்? 2 கிரவுண்டு. மாணிக்கங்கிற பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நன்றி கேட்டவங்க யாருக்கும் நான் எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது.
ஹலோ மாணிக்கம், நான் தான் அம்மா பேசுறேன்ப்பா. அம்மா எப்படிமா இருக்கீங்க? ஏதோ இருக்கேன்ப்பா. நேத்து ராத்திரி ஒரு கனவு கண்டேன்ப்பா. அதுல நீ அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மனசெல்லாம் பதறி போயிடுச்சுப்பா. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ எப்படிப்பா இருக்க? நடராஜ் எப்படி இருக்கான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நடராஜனும் நல்லா இருக்கான். நிர்மலா எப்படிமா இருக்கா? பாவம் பாவம், அவளை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்குப்பா. ஆம்பளை மாதிரி ராத்திரியும் பகலுமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறா. காலம் போன கடைசியில நான் பெத்த மக கடந்து கஷ்டப்படுறத பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு என் தலையில எழுதியிருக்குப்பா. எல்லாம் என் விதிப்பா. நானும் எத்தனையோ தடவை பேசி பார்த்துட்டேம்மா, அவ கேட்கணுமே. ஆமாப்பா, எங்க கேக்குறா அவ? அம்மா அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம். என்னப்பா? வேளச்சேரி பக்கத்துல 2 கிரவுண்ட் வாங்கி போட்டிருக்கேம்மா. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ சொந்த இடம் வாங்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தல்ல? ஆமாம்மா. அது சரி, யார் மூலியமா வாங்கின? புரோக்கர் மூலமா தான். ஏன்? ஏன் கேட்டேன்னா, உன் பொண்டாட்டி வழியில ஒரு புரோக்கர் இருக்காரு, அவர் மூலியமா வாங்கினியோன்னு தெரிஞ்சுக்கத்தான். ஆமா, நான் உங்க பையன் வேற ஒரு நல்ல புரோக்கர் மூலமா தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம்டா மாணிக்கம். அம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணுங்கம்மா. பக்கத்துல இருந்து உங்களை பார்க்க முடியலன்னா கூட ஃபோன்ல உங்க குரல் கேட்டா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். சரி பண்றேன்ப்பா. அம்மா, நம்மள மாதிரி நேர்மையானவங்க, வெளிப்படையா பேசுறவங்க, உள்ளுக்குள்ள ஒண்ணு வெளில ஒண்ணு வச்சு பேச தெரியாதவங்க அடிக்கடி பேசிக்கலாம், பாத்துக்கலாம், போக வர கூட செய்யலாமா. ஆனா குடும்பத்தை பிரிக்க பாக்குறாங்க பாருங்க, அவங்க பார்த்து கூடாது, பேசிக்க கூடாது. நாம அப்படி இருக்க வேண்டாம். டேய், என்னடா மாணிக்கம், ஏன் ஒரு மாதிரியா பேசுற? எல்லாம் ஒரு காரணமா தாமா. சரிப்பா, நான் போனை வச்சிடறேன். சரிம்மா. டேய், என்னடி முறைக்கிற? கண்ணை நோண்டிடுவேன். நீ மட்டும் உங்க வீட்டாளுங்க கூட பேசலாம், நான் பேசக்கூடாதாங்கிற மாதிரி இருக்கும் உன் முறைப்பு. இங்க நீ அடங்கியே கிடக்கணும். இங்க உன்னை அடிச்சு போட்டா கூட உன்னை கேட்க நாதி இல்ல, தெரிஞ்சுக்க. அடே மாணிக்கம், 100ல ஒரு வார்த்தை சொன்னப்பா. நீ கட்டின புருஷனுடைய ஆதரவு பொண்டாட்டிக்கு இல்லைன்னா மற்றவங்களுடைய ஆதரவு எப்படி பார்க்கும்? தாலி கட்டின புருஷனே பொண்டாட்டிய பார்த்து நாதியத்தவன் சொல்றது அது எப்படி இருக்குன்னா, உன்னை நீயே ஏமாத்திக்கிற மாதிரி இருக்கு. கிளவி வாய மூடு. அடே கொஞ்சம் பழச நினைச்சு பாருடா. உனக்கு பிரச்சனைன்னு வரும்போதெல்லாம் சரவ விட்டு ஆளுங்க தானே உன் பக்கம் வந்து நின்னாங்க. அந்த போஸ் பையன் உன்னோட வந்து சேர்ந்ததுக்கு அந்த ரமேஷ் பையன் கிட்ட என்னென்ன உதவாங்க தெரியுமா? நீ என்னடான்னா சரவ வீட்டுக்கு போக கூடாது, சரவ விட்டு ஆளுங்களோட பேசக்கூடாது, அவன் நாதி இல்லாதவன் வேற சொல்ற. அடே நீ ரொம்ப கில்லாடிடா, ரொம்ப கில்லாடி. போரா பேசிட்டு இருக்க. அடே உனக்கு பயந்துகிட்டு தான் சரவ விட்டு ஆளுங்க வராம போகாம இருக்காங்கன்னு நினைக்காத. அவ சொன்ன ஒரே வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான். அத முதல்ல தெரிஞ்சுக்க. பாட்டி விடுங்க பாட்டி, நிலைமை இப்படியே இருந்துட போறதில்ல, மாறிதான் ஆகும். எது மாறுமா? அந்த கனவெல்லாம் காணாத, இந்த நிலைமையெல்லாம் மாறாது. இது பாருங்க, இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, இதே மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கு. அப்ப கூட நீங்க மாறத்தானே செஞ்சீங்க. அந்த மாதிரி திரும்பவும் நடக்க கூடாதா என்ன? காலம் பூரா நான் என் பிறந்த வீட்டை மொத்தமா இழக்கணுமா? உன்ன அப்பவே தொலைச்சு தலைமுழுகி இருக்கணும்டி. அப்ப இந்த அளவுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. சனியான நீங்க என்ன கோவிச்சுக்கிட்டாலும் நான் சொன்னது இல்லைன்னு ஆயிடாது. இன்னைக்கு இல்லைனாலும் நான் என் பிறந்த வீட்டோட நல்லது கேட்டதுக்கு போய் தானே ஆகணும். எது போவியா? உன்ன அடே ஏன்டா இப்படி அடிக்கடி மிருகமா மாறுற? நீ பெத்த புள்ள தானடா. அது பார், பயந்துகிட்டு மூஞ்சி எந்த பக்கம் திருப்பி இருக்குன்னு. கேள்வி, நீ வேற எரிச்சல் கூட்டத்துக்குனே வந்து சேர்ந்திருக்க. வயசான காலத்துல எங்க இருந்து வந்து சேர்ந்த? என் உயிரை வாங்குறதுக்கு. என்ன என்ன முறைக்கிற? எதுக்காக என் வீட்டுல இருக்க? எங்கயாவது போய் தொலைய வேண்டியதானே? அடே நீ எதை வேணாலும் பேசுடா, எப்படி வேணாலும் திட்டு, அத பத்தி நான் கவலையே படல. நீ இப்ப கடைக்கு தானே போற, வரும்போது 1.5 கவளி வெத்திலையும் ஒரு சுருடு பாக்கு வாங்கிட்டு வந்திருப்பான், மறந்துடாத. ஹலோ சார்.
மேடம், யார் நீங்க? என்ன வேணும்? நாங்க படிச்சவங்க பத்தின கணக்கெடுப்புக்காக வந்திருக்கோம். வாங்க. சொல்லுங்க. உங்க வீட்ல பெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேரு. யார் யாரு? என் புருஷன், அவரோட தம்பி, நான். இதுல டிகிரி படிச்சவங்க யாரு மேடம்? என் மச்சினர். அவர் மட்டும் தானா? அவர் பேர் என்ன மேடம்? செல்வம். ஆ, உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? மாணிக்கம். அவருடைய இனிஷியல்? ஆர். உங்க பேர் என்ன மேடம்? சரோஜா. உங்களோட இனிஷியல்? எம். ஏன் மேடம், அதான் புருஷன் பேரை சொல்லிருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? இல்ல, அப்பா பேரை கூட இனிஷியலா போட்டுப்பாங்கல்ல கல்யாணத்துக்கு அப்புறம், அதான் கேட்டேன். இது கல்யாணத்துக்கு அப்புறம் உள்ள இனிஷியல் தானே மேடம்? இப்ப உங்களுக்கு எந்த இனிஷியல் வேணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ளதா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் உள்ளதா? இல்ல மேடம், கல்யாணத்துக்கு அப்புறம் உள்ள இனிஷியல் தான் மேடம் வேணும். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறி போயிடுது இல்லையா? இனிஷியல் மட்டும் இல்லைங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுது. பொம்பளைங்களுக்குன்னு தனியா என்ன இருக்கு? இனிஷியல்ல இருந்து வாழ்க்கை வரைக்கும் எல்லாமே புருஷன் வீட்டுக்கு ஏத்த மாதிரி மாறிடுது. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், நாங்க வரோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என்னடி கணக்கெடுக்க வந்தவங்க கிட்ட புலம்பிட்டு இருக்க? ஐசா ஜாட பேசுற? பாரு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷன் தாண்டி எல்லாமே. புருஷன் வீடு தான் உங்க வீடு, புருஷன் விருப்பம் தான் உங்க விருப்பம். மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத. என்ன மாமா புது நோட்டா கொடுக்குறீங்க? தீபாவளி இன்னைக்கு உடுப்பு மட்டும் புதுசா இருந்தா பத்தாது மாப்ள, எல்லாமே புதுசா இருக்குல்ல. அப்பா, எனக்கு இன்னொரு நோட் கொடுங்க. எதுக்கு? என்னப்பா, புதுசா என் பையன் வர போறான்ல, அவனுக்கு வேண்டாமா? அட்வான்ஸ் புக்கிங்கா? தானா உனக்கு இந்த ஐடியா தோணாம போச்சு பத்தியா? பரவாயில்ல, நம்ம ஜரோ தானே, வாங்கி கொஞ்சம் இடம் கொடு. என்ன பண்ணி? அதான் திருக்குள்ள இருக்காரு, அவர்தான். பாட்டி போட்டோலாம் நல்லா தான் எடுப்பாரு. ரெடி ரெடி ஆக்ஷன். அண்ணே ஒரு நிமிஷம். மாமா, குடும்ப போட்டோனா முன்னாடி ஒரு ஆள் உட்கார்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பவானி, நீ வந்து முன்னாடி உட்காரேன். ஆமா, அவன் சின்ன பிள்ளை, நல்லா தான் இருக்கும். வாமா, வா, இப்படி உட்கார். எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க, ஒருத்தர் பாத்துக்குங்க. சரிங்க, கொஞ்சம் சிரிங்க. அப்படியே இருங்க. ரெடி. குட்ரி குட்ரி போட்டோ தாங்க. குட்ரி வெறும் போட்டோ தாங்க. வேணுங்க. எனக்கு கொடுத்துருங்க. எனக்கு போட்டோ தானங்க, அது கொடுத்துருங்க. எனக்கு ஐயோ வேணுங்க. கொடுங்க. எனக்கு வேணுங்க. என்ன பண்றீங்க? என்னங்க இது? கொடுங்க. முதல்ல என்ன எரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எரிங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? நினைவில்லை உனக்கு? நான் உன்கிட்ட வாங்கின சத்தியம் எல்லாம் மறந்துட்டியா? இப்ப நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? உங்க வீட்டு ஆளுங்க மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்ல நானு. இப்ப என்ன அவங்க போட்டோ எடுத்து வச்சு பார்த்துட்டு ஃபீல் வேற பண்ணிட்டு இருக்க? ஏங்க, அவங்கள பார்க்க கூடாது, பேச கூடாதுன்னு தானே சொன்னீங்க? அவங்கள நினைக்க கூடாதுன்னு சொன்னீங்களா? அப்படியே நீங்க சொல்லி நான் சரின்னு சொல்லியிருந்தாலும் அது நடக்கிற காரியம் இல்லைங்க.
அவங்கள நினைக்காம என்னால வாழ முடியாது. ஆமாண்டி, இப்படிதான் ஆரம்பிப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு போய் அப்புறம் எனக்கே தெரியாம அவங்க கிட்ட பார்க்க பேச பழகன்னு போய் முடியும். எனக்கு தெரியாது. இத பாருடி, ஒட்டு மொத்தமா தொடச்சு எரிஞ்சிடணும். ஏங்க, உங்களால என்ன புரிஞ்சுக்கவே முடியலையா? அப்படி பேசி ஏமாத்துறவளா இருந்தா ஏங்க நான் அங்க உட்கார்ந்து போட்டோவை பார்த்து அழுதுட்டு இருக்க போறேன்? நானே நேர்ல போய் அவங்கள பார்த்துட்டு வந்திருக்க மாட்டேனா? ஓ, என்கிட்டயே இது பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இது பாருடி, இனிமே இதுதான் உன் வீடு, நாங்க தான் உனக்கு சொந்தம். அடேங்கப்பா, உங்க சொந்தத்தை பத்தி எனக்கு தெரியாதா? ஏன் வீட்டு ஆளுங்களை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, சத்தியமா வாங்கிக்கிட்டீங்க. ஆனா அத்தை எவ்வளவு வாட்டி இங்க போன் பண்றாங்க? ஒரு தடவையாவது என்கிட்ட பேசிருப்பாங்களா? இல்ல என்ன பத்தி விசாரிச்சிருப்பாங்களா? பதிலையும் நீயே சொல்லிட்டு அப்புறம் கேள்வியும் கேக்குற. ஏண்டி, நீ அவங்க கிட்ட ஒழுங்கா நடந்திருந்தீன்னா உன்னை விசாரிச்சிருப்பாங்க, உங்ககிட்ட பேசிருப்பாங்க. நீ நடந்துகிட்ட விதம் அப்படி, எப்படி பேசுவாங்க? நீ எப்படி அதெல்லாம் எதிர்பார்க்கலாம்? ஓஹோ, அப்போ அப்போ நான் யாருங்க? நான் இங்க என்ன பண்றேன்? நான் யாருக்காக வாழறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நான் இங்க வாழற வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏய், ஓவரா பேசாத. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நடிக்கிற. நல்லாதான் ஆக்ட் பண்ற. நானா நடிக்கிறேன்? எங்க வீட்டு ஆளுங்களுக்கு எனக்கு அந்த பழக்கம் இல்ல. நடிக்க தெரியாததால தானே நான் இப்படி இருக்கேன். சும்மா பேசி பேசி எரிச்சல கிளப்பாத. நானா எரிச்சல கிளப்புறேன்? நீங்க தான் சும்மா சும்மா என் மேல எரிஞ்சு விடுறீங்க. நீ நடந்துக்கிற விதம் அப்படி. இது பாருங்க, மறுபடியும் நான் நடந்துக்கிற விதத்தை பத்தி பேசாதீங்க. நான் நடந்துக்கிற விதத்தை பத்தி நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. கேவலம் ஒரு புழு கூட ஏன் அளவுக்கு அடங்கி போகாதுங்க. மண்ணு மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் கூட ரோஷமே இல்ல. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு வெக்கமா இருக்கு. ஓ, அப்போ உன் உள் மனசுல இப்படி ஒரு ஆதங்கம் இருக்கு, இப்படி ஒரு ஆசை இருக்கு. இவனுக்கு இந்த அளவுக்கு அடங்கி போறமே, இவனை எதிர்த்து பேசி போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும்னு தோணுது இல்ல?